வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். மார்ச் மாதம் பிறக்கப்படக்கூடியது வெள்ளிக்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் பிறந்த நட்சத்திரத்தில் 193வது டிகிரியில் துலா ராசியில் விருச்சிக லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது தனுசு ராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன? தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய நட்சத்திரத்துடைய அதிதேவதை யார்? தனுசு ராசியில் முதல்ல வரக்கூடியது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்தால் அடடா மாமனாருக்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிற ஜோதிடர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வணங்க வேண்டிய கடவுள், உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா அனுமான், ஆஞ்சநேயர். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகும் பொழுது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் சிறப்பாக இருக்கும். அப்போது மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழில், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோக நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, விளையாட்டுத்துறை. இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் மூல நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அதுபோக அடுத்து வரக்கூடிய போராடம் நட்சத்திரம் கங்கை அம்மன் பிறந்த நட்சத்திரம். அப்போது போராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கங்கை அம்மன் வழிபடும் பொழுது நிச்சயம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதன் பிறகு வரக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் முதல் கடவுள் விநாயகர் பிறந்த நட்சத்திரம். ராசியாதிபதி ராசிக்கு 5வது பாவகத்தில் சனி பகவானுடைய பார்வையிலையும் செவ்வாவுடைய பார்வையிலும் இருக்கக்கூடிய தருணம். தனஸ்தானாதிபதி தைரியஸ்தானாதிபதியுடைய பார்வையில் உங்கள் ராசியாதிபதி இருக்கிறாரு. புத்திரஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் ஐன சுகஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வையிலையும் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறாரு. அப்போது செவ்வாய் வீடும் கொடுத்துட்டு தன்னுடைய 4வது பார்வையாகவும் பார்க்குறாரு. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி இல்லையேன்னு சங்கடம் இருக்குதா? இந்த மார்ச் மாதத்தில் 100% புத்திர வளர்ச்சி கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் உச்ச நிலையில் இருந்து சந்திரனுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனை பார்க்குறாரு. அதுபோக சந்திரன் உங்களுடைய ராசிநாதனையும் சந்திரனும் பார்க்குறாரு. அப்போ செவ்வாவுடைய பார்வை சந்திரனுடைய பார்வை சந்திரமங்கல யோகம். இந்த அமைப்பும் குரு பார்வையும் குரு பார்வையும் சந்திரனுடைய பார்வையும் குரு சந்திர யோகம். இந்த அமைப்புகளால் தான் சொல்கிறேனுங்க உறுதியாக புத்திர வளர்ச்சி பெருகும். 5 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகி, 6 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகி, 10 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகி, குழந்தை பாக்கியம் இல்லைங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரம் இல்லைங்க, என்ன செய்தாலும் எங்களுக்கு ஒரு புத்திர வளர்ச்சி இல்லையே அப்படின்ற சங்கடத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் 100% புத்திர வளர்ச்சி கிடைக்கும். புத்திரஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் உச்ச நிலையில் இருந்து புத்திரகாரகனை பார்க்கக்கூடிய தருணம். புத்திரகாரகர் சுக்கரனுடைய சாரம் வாங்கி புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான தருணம். உறுதியாக புத்திர செல்வம் பெருகும். அதுபோக புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார். இதுதான் மிகப்பெரிய ஹைலைட். அப்போது இது வரைக்கும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறலையா? இந்த தருணத்தில் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அந்த புத்திரபாகியம் இல்லையன்ற சோகம், அந்த சங்கடம் கண்டிப்பாக சரியாயிடும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக
2வது பாவகத்திலேயே நமக்கு சுக்கிரன் இருக்கிறார், லாபஸ்தானாதிபதி 2வது பாவகத்தில் இருக்கிறார். கொடுத்த பணம் வந்து சேரும், வாங்கின பணம் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். தனஸ்தானம் நல்லா இருக்கும், உடல்ஸ்தானம் நல்லா இருக்கும், படிப்பு ஸ்தானம் நல்லா இருக்கும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு, பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது இதுக்கு முன்னாடி, இன்றைக்கி எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இருக்கிற நகை நட்டு அடமான வச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் 2 வருஷ காலமாக எனக்கு இருந்ததுங்க அப்படின்னா, இந்த தருணத்தில் கண்டிப்பாக சொல்கிறேனே, அந்த கடன் பிரச்சனை நீங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். என்னதான் திறமை இருந்தாலும் அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கான நேரம் வேணும் இல்லை, சந்தர்ப்பம் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு படத்தில் சொன்ன மாதிரி சான்ஸ் கொடுத்தா தானே சச்சின் டெண்டுல்கர்ன்ற மாதிரி நமக்கான ஒரு செயல் செய்கிறதுக்கான ஒரு அமைப்பு வந்தால் தான் நம்மளால் செஞ்சுக்கிட முடியும். அப்போது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அப்போது லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்கள் ராசியாதிபதியோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் சுக்கிரனுக்கு சந்திரன் வீடு கொடுத்துட்டு, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உறுதியாக வாழ்க்கையும் நல்லா இருக்க போகுது, வாழ்வாதாரமும் நல்லா இருக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சில நண்பர்களுக்கு வாகன யோகம் இருக்குது, 2ல் சுக்கிரன், வாகன யோகம் கண்டிப்பாக இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக பொதுவாகவே இந்த மாதத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரம் அல்லது செவ்வாவுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாவுடைய நட்சத்திரம் நிறைய பேருக்கு தெரியும், மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இது செவ்வாவுடைய நட்சத்திரம். செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுபோக சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கும் சிறப்பாக இருக்க போகுது இந்த மார்ச் மாதம். ஏன்னா மகரம் கும்பம் இந்த 2 பாவகத்தில் பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு 3வது பாவகத்தில் சூரியன், புதன், சனி 3 கிரகங்கள் இருக்குது தைரியஸ்தானத்தில். ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு 2 மனசெல்லாம் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இந்த மாதத்தில் செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க, யோசனை பண்ணவே மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி கொடுக்குற இடத்துல இருந்தீங்க, ஒரு 2-2.5 வருஷமாக தான் நம்ம வாங்குகிற இடத்துல இருக்கிறோம், அடுத்தவங்கக்கிட்ட கடன் வாங்குகிற நிலைமையில். இந்த மாற்றம் வரதான் போகுது, இந்த மாற்றம் சரியாக தான் போகுது. வாங்குகிற இடத்துல இருக்கிற நாம மறுபடியும் கொடுக்குற இடத்துல வரதான் போகிறீங்க. பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் நீங்கள் தான் போகுது. அதுபோக தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் போனீங்கன்னா, இல்லை போய்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த நேரம் அந்த கருத்து வேறுபாடு சரிப்படுத்திடும். மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம வாழ்ந்து காட்டலாமேன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்பட தான் போகுது. அதுபோக பூர்வீகஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், முன்னோர்களுடைய சாபம் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தால் மார்ச் மாதம் 3 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களால் அந்த முன்னோர்களுடைய சாபம் சரியாகும். அது உங்களுடைய முறைப்படி எப்படி நீங்கள் செய்துக்கிடணுமோ அப்படி செய்கிறதன் மூலமாக கண்டிப்பாக நிம்மதி சந்தோஷம் கிடைக்க போகுது. 6வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் 2வது பாவகத்தில் இருக்கிறார். அந்த ருணரோக ஸ்தானாதிபதி 2வது பாவகத்தில் இருக்குது. வாகன யோகம் ஏற்பட தான் போகுது ஒரு சில நண்பர்களுக்கு. ஆனாலும் இந்த ஒரு மாதத்தில் ரொம்ப தூரம் வாகனத்தில் போகிறது, பைக்கில் போகிறது, காரில் போகிறது வேண்டாம். நம்ம வண்டி வாங்கினா அடுத்தவங்களுக்கு ஓசு கொடுக்கறது வேண்டாம். இந்த 2 விஷயம் கொஞ்சம் தவிர்த்துக்கிடணும். அதுபோக 7வது பாவகத்துக்கு அதிபதி புதன் 3வது பாவகத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தமனமே ஆனாலும் புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் 3வது பாவகத்தில் ஏற்படுது. அண்ணதம்பிகளுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும், அக்கா தங்கச்சிகளுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும், தனுசு ராசி நண்பர்களுடைய தகப்பனுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் சரியாகும்.
அப்பாவுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குதுங்க, கருத்து வேறுபாடு இருக்குதுங்கனால இந்த தருணத்தில் சரியாயிடும். உண்மையிலேயே சொல்லணும்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு தனயோகம் தரக்கூடிய தருணமாக வரக்கூடிய மார்ச் மாதம் வரப்போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. 9வது பாவகத்துக்கு அதிபதியை பிதிருஸ்தானம் சொல்லுவோம். அப்போ பிதிருஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்திலேயே இருந்தாலும் 16 தேதிக்கு மேற்கொண்டு, மார்ச் 16 தேதிக்கு மேற்கொண்டு 4வது பாவகத்துக்கு போகிறது ரொம்ப 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 சிறப்பு. அப்போது 3ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம்னா 13ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை ஒவ்வொரு மாற்றமும் இந்த பிரபஞ்சம் தரதாக போகுது. நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க. காற்றடிக்கும் போது தோற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது அதனுடன் சேர்ந்து நாமளும் உயர்ந்துக்கிடணும். எது எப்படி இருந்தாலும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம், அருமையான மாதம், அதில் மாற்று கருத்து இல்லை. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.